Good morning students. இப்போ வந்து 5th problem பார்ப்போம். A parallel plate capacitor with the air between the plates has a capacitance of 8 microfarad. What will be the capacitance if the distance between the plates is reduced by half and the space between them is filled with a substance of dielectric constant 6? சரி, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு parallel plate capacitor இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏர் மீடியம் சொல்லிட்டுருக்காங்க பாருங்க, ஏர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த parallel plate கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் எப்படி எழுதலாம்னா C is equal to epsilon naught A by D. தேரியில் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம். அதாவது இதோட பிளேட்டோட ஏரியா வந்து A, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ பிளேட்ஸ் வந்து D. இந்த வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 8 மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வில் பி தி கெப்பாசிட்டன்ஸ் இஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை half and the space between them is filled with a substance of dielectric. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து அதோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல D, இதை பாதியாக குறைக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து D/2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிளேட்டோட ஏரியாவெல்லாம் அவங்க குறைக்கல, ஏரியாலாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது நடுவில் வந்து ஒரு டயலெக்ட்ரிக் வைக்கிறாங்க. இந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து K வந்து 6. ஸோ இந்த மாதிரி டயலெக்ட்ரிக் வச்சதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C' போட்டுவோம். எப்சிலான் நாட் A பை D/2 டிஸ்டன்ஸ் மாறுது இன்ட்டு K. தியரியில் பார்த்துருக்கோம், போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா ஃபர்தராக எப்படி மாறும், இந்த 2 மேலே போய்டும், 2K தனியாக எடுத்துகிட்டு எப்சிலான் நாட் A by D. எப்சிலான் நாட் A by D யார், திஸ் ஒன் இஸ் C. ஸோ 2KC. இப்போ C' is equal to 2 into K எவ்வளோ 6 இன்ட்டு C வந்து 8. ஸோ 6 48, கரெக்டா? 6 48 இன்ட்டு 2 96. ஸோ 96 மைக்ரோஃபேரட். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. உங்கள் புக்கிலலாம் பிக்கோஃபேரட்னு கொடுத்துருக்குறாங்க, நான் வந்து மைக்ரோஃபேரட்னு போட்டிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். இதை வந்து அவங்க சம்மில் மைக்ரோஃபேரட் கொடுத்ததுனால நானும் மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பிக்கோஃபேரட்னு மாற்றிக்கலாம். ஓகே, உங்கள் புக்குக்கு வேணும் அப்படின்னாக்கா இதை பிக்கோஃபேரட். உங்களுக்கு தெரியும் மைக்ரோ அப்படின்னு சொன்னால் 10⁻⁻6, பிக்கோ அப்படின்னு சொன்னாக்கா 10⁻⁻12. அவ்வளோதான் வித்தியாசம். சரி, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அவ்வளோதானே இது. சரி, அடுத்தது. சரி, இந்த சம்மை பாருங்கள். 3 கெப்பாசிட்டர்ஸ், ஈச் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 9 மைக்ரோஃபேரட். இதுலேயும் 9 மைக்ரோஃபேரட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் பிக்கோ ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். What is the total capacitance of the combination? What is the potential difference across each capacitor if the combination is connected to a 120 volt supply? 3 கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ 1 2 3 கெப்பாசிட்டர் பிட்வீன் A and Bன்னு எடுத்துப்போம். ஸோ எல்லாமே 9 picofarad. 9 picofarad. This is also 9 picofarad. This one also 9 picofarad. Now what is the total capacitance of these 3 capacitors connected in series அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தியரி பார்ட்டில் போய் பாருங்கள். சீரீஸில் இருந்தால் என்ன செய்யணும், 1/CE is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. This one C1, C2 and C3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 1/9 plus 1/9 plus 1/9 that is equal to 3/9 that is equal to 1/3 where CE is equal to 3. Okay. The next, what is the potential difference across each capacitor if the combination is connected to 120 volt? So in the combination வந்து connected to 120 volt அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து V1, இங்கே V2, தென் இங்கே வந்து V3. சீரீஸில் பொட்டென்ஷியல் மாறும், சார்ஜஸ் சேமாக இருக்கும்.
ஸோ இதில் என்ன ஒரு லக்கு அப்படின்னாக்கா நமக்கு எல்லா கெப்பாசிட்டன்ஸும் சேமாக இருக்கிறதுனால பொட்டென்ஷியலும் சேமாக தான் டிவைட் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே வந்து C1 is equal to C2 that is equal to C3 that is equal to 9 picofarad. அதனால என்ன ஆகும்னா V1 is equal to V2 that is equal to V3 that is equal to 120 divided by 3 40 volt. இது நேராகவே நம்ம போட்டுடலாம், இல்லாட்டினா del Vன்னு போடலாம், டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் பிட்வீன் டூ பிளேட்ஸ். இல்லாட்டினா இதை முறையாக இப்போ வெவ்வேறையாக இருந்தால் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் we have to calculate the total charge. ஸோ நான் வந்து ஒரிஜினல் மெத்தடை சொல்கிறேன், டோட்டல் சார்ஜ். ஏன்னா இது வேறு கெப்பாசிட்டராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டோட்டல் சார்ஜ் Q is equal to என்ன இருக்கும், C is equal to Q by V, Q is equal to C is equal to Q by V CV. Cங்கிறது யார், E, C அதாவது எஃபெக்டிவ் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்கிறோம்ல. ஸோ அது என்னது 3 into 120. ஸோ அப்போ Q is equal to 360 கூலும். இப்போ நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா V1 is equal to Q by C1. Q மாறாது, ஏன்னா எல்லாருக்கும் சேம் தான். C இங்கேயும் Q தான், இங்கேயும் Q தான், இங்கேயும் Q தான். ஸோ அதனால் 360 divided by 9, so 40 volt. Similarly if it Q by C2 அப்படின்னாலும் 360 by 9 தான், so 40. Similarly V3யும் பார்த்தீங்கன்னா 40. இந்த மாதிரியும் போடலாம். இது எல்லாமே ஒரே கெப்பாசிட்டன்ஸாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். ஓகே, லெட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சம். அடுத்த சம் பாருங்கள். 3 capacitors of capacitance 2 microfarad, 3 microfarad and 4 microfarad are connected in parallel. What is the total capacitance of the combination? Determine the charge on each capacitor if the combination is connected to 120 volt. போன தடவை சீரிஸ் பார்த்த மாதிரி இந்த தடவை parallel. ஸோ சாரி ரெசிஸ்டன்ஸ் போடுறேன், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, கெப்பாசிட்டர். ஓகே, 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க, 3 வந்து பேரலாக இருக்குது பிட்வீன் 2 point A and B. ஓகே, திஸ் ஒன் 2 microfarad. இது பிக்கோவா மைக்ரோவா, பிக்கோஃபெரட் தான். எல்லாத்துலேயுமே தப்பாக அடிச்சிருக்கு செம்ம, எல்லாம் பிக்கோஃபெரடாக இருக்குது, ஆனால் மைக்ரோஃபெரட் அடிச்சிருக்காங்க. திஸ் ஒன் 3 picofarad, this one 4 picofarad. Okay, now what is the total capacitance of this? போன சம்மில் நான் வந்து சின்னு போடாமல் ஆர்இன்னு போட்டணும் பாருங்கள், சி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது, அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ சிஇ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் பார்த்துக்குங்க. C is equal to C1 plus C2 plus C3. So 2 plus 3 plus 4. So அது என்ன ஆகும், 5 5 4 9. So 9 picofarad. Okay. This is the total capacitance or effective capacitance of these 3 capacitors. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, determine the charge on each capacitor. சரி, இதை கொண்டு போய் எதில் கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதை எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 100 volt பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 100 volt பேட்டரி. ஸோ பொட்டென்ஷியல் சேமாக தான் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலையும் பொட்டென்ஷியல் வந்து சேமாக தான் இருக்கும், சார்ஜ் தான் மாறும். ஸோ பொட்டென்ஷியல் இங்கேயும் வி, இங்கேயும் வி, இங்கேயும் வினாக்கா இங்கே 100, இங்கே 0 அப்படின்னா எல்லா இடத்துலையுமே 100 தான். Now how to calculate Q1? Q1 is equal to C is equal to Q by V, Q is equal to CV. C1V that is equal to C1 எவ்வளோ அப்படின்னா 2 picofarad 10 to the power of minus 12 into V எவ்வளோ 100. ஓகே, 10 to the power of 2ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இது வந்து என்னது 10 to the power of 2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, இதில் 2 போயிடுச்சுனாக்கா 2 into 10 to the power of minus 10 farad. சாரி, கூலும் என்ன சார்ஜ் இது. சிமிலர்லி Q2 வந்து C2V. C2 எவ்வளோ 3 into 10 to the power of minus 2 into voltage வந்து 100. அகெயின் சேம் மெத்தடாலஜி. ஸோ அதனால் 3 into 10 to the power of minus 10 கூலும்.
Then similarly Q3 C3V. So 4 into 10 to the power of minus 12 into 100, that is equal to 4 into 10 to the power of minus 10 coulomb. So very easy. Then move on to next problem. Eighth problem. In a parallel plate capacitor with the air between the plates, each plate has an area of 6 into 10 to the power of minus 3 meters square. And the distance between the plate is 3 millimeter. Calculate the capacitance of the capacitor. If this capacitor is connected to a 100 volt supply, what is the charge on each plate of the capacitor? Say, என்ன சொல்றாங்கன்னாக்கா parallel plate capacitor with the air medium. ஒரு parallel plate capacitor இருக்கு, medium வந்து air. Okay. So இந்த parallel plate capacitor உடைய area A வந்து 6 into 10 to the power of minus 3 meter square. The distance between these two D இருக்கு இல்லையா, அது வந்து 3 millimeter அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்படின்னா எவ்வளோ? 3 into 10 to the power of minus 3 meter. Calculate the capacitance of this capacitor. இதோடைய capacitance கேட்குறாங்க. Epsilon naught A by D. Epsilon naught A by D எழுதலாம். தானே parallel plate capacitor. Epsilon naught 8.854 into 10 to the power of minus 12 into 6 into 10 to the power of minus 3 divided by 3 into 10 to the power of minus 3. ஓகே, கரெக்டா? சரி, இப்போ இதை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது 2 times போயிடும். ஓகே, இது ரெண்டால் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? ஸோ 2 8 16, இது ஒரு 16, கிட்டத்தட்ட 18 கிட்ட வரும். ஸோ அதனால் பவர்ஸ் பாருங்கள், இது minus 12, இது minus 3 மேலே போனால் ப்ளஸ் minus 3 + 3 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 18 கிட்ட வரும். 18 into 10 to the power of minus 12 அப்படின்னு வரும். இல்லாட்டினா 1.8 into 10 to the power of minus 11. நம்பர்ஸ் என்னதானா பவர் பெருசாகும். ஓகே, கரெக்டாக? ஃபேரட்னு எழுதலாம். இல்லைன்னா ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இதையே எழுதலாம். இதையே வந்து 18 picofarad அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். சும்மா ஒரு இதுக்காக தான் இது இப்படி எழுதணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இதுமாரி நேராகவே எழுதலாம்னு வச்சுக்கலாம், இப்படி தேவையில்லை. இப்போ என்ன கேட்குறாங்க அடுத்தது? கால்குலேட் சரி, இஃப் திஸ் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் டு 100 volt பவர் சப்ளை, வாட் இஸ் தி சார்ஜ் ஆன் பிளேட் ஆஃப் தி கெப்பாசிட்டர்? இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, 100 volt இது கனெக்ட் பண்ணதுன்னா வாட் இஸ் தி சார்ஜ் ஆன் பிளேட் ஆஃப் தி கெப்பாசிட்டர் அப்படின்றாங்க. சரி, சார்ஜ் என்ன? Q is equal to என்னது? C தானே, இதுதான் C into V. ஸோ C எவ்வளோ? 18 into 10 to the power of minus 12 into 10 into 100 volt. ஸோ இது என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன், 10 to the power of 2. ஸோ அப்போ இது போயிடுச்சுனாக்கா 18 into 10 to the power of minus 10. சார்ஜ் தானே இது, கூலும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இல்லைன்னா 1.8 into 10 to the power of minus 9 நானோ கூலும்னு போடலாம். இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்னா 1.8 into 10 to the power of minus 9 coulomb, that is equal to 1.8 nano coulomb. This one is nano. Nano not 10 to the power of minus 9. Say. But next to some move on. Explain what would happen if in the capacitor given in above a question, a 3 millimeter thick mica sheet of dielectric on 6 were inserted between the plates, while the voltage supply remained connected after the supply was disconnected. ரெண்டு இடத்துலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை இல்லை கவனிங்க, போன ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ போன ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, சரி, இதில் வந்து ஒரு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வைக்கிறாங்க. அதான் வித்தியாசம். ஒன்று ரெண்டாவதாக 2 கண்டிஷனில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வோல்டேஜ் சப்ளை பண்ணியிருக்கும் போது, இன்னொன்று வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. இதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 6 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை, 3 millimeter தான். அகெயின் இந்த ஏரியா ஆஃப் தி பிளேட்டும் வந்து போன கொஸ்டினில் சொல்லப்பட்டது தான். என்னது ஏரியா ஆஃப் தி பிளேட்? 6 into 10 to the power of minus 3. 6 into 10 to the power of minus 3 meter square தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் ஏ எடுத்துக்கிறேன். ஏன்னா while the voltage supply remain connected. நல்லா தெரிஞ்சுங்க, 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். சார்ஜ் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்.
மூணு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வோல்டேஜ் சப்ளை கனெக்டாக இருக்கும்போது தியரி பார்ட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன சேமாக இருக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் சேம். நல்லா கவனிங்க, இதை மறந்துடாதீங்க. இதை இப்போ அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் இப்போ நான் டயலெக்ட்ரிக் வச்சதுனால இதை நான் சி டேஷ்னு எடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், ஏற்கனவே சி இருக்கு இல்லையா இதோட கெப்பாசிட்டன்ஸு. ஸோ போன சம்மில் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, போன சம்மில் சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாக்கா 18 × 10⁻⁻12 கூலும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. -12 10 செக் பண்ணிட்டு போமா. இது கெப்பாசிட்டன்ஸ், சார்ஜ் பாருங்கள் 18 × 10⁻10. ஓகே, -10 கூலும். இது சார்ஜ். சரி, இங்கே நம்ம பொட்டென்ஷியல் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு தெரியுது உங்களுக்கு. பொட்டென்ஷியல் வந்து 100 வோல்ட். போன சம்மில் கொடுத்துருக்குறாங்க, அதையும் போய் பார்த்துங்க. ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இனிஷியலாகவே இருக்குது, அதாவது வித்தவுட்டு டயலெக்ட்ரிக்லேயே இருக்குது இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து சி டேஷ். இது என்னன்னாக்கா வித்து டயலெக்ட்ரிக். ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு தான் தெளிவாக எழுதுகிறேன் நான். வித் டயலெக்ட்ரிக் எப்படி எழுதலாம், ஏற்கனவே கெப்பாசிட்டன்ஸு இன்ட்டு கே, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். தியரி பார்த்த எடுத்து பாருங்கள். ஸோ சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு சி எவ்வளோ, சியும் நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். அதையும் போன சம்மில் போய் பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், போன சம்மில் சி 18 picofarad. ஓகே, ஸோ சி வந்து 18 picofarad. And all these data are from previous question. ஏன்னா அதை தான் இங்கே அவன் மென்ஷன் பண்ணுறான், எபோவ் கொஸ்டின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் ஸோ அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்னால் 18 in picofarad 10⁻⁻12 into 6. கரெக்டாக 6 10 60, 6 8 48. ஸோ 108 × 10⁻⁻12 இது farad. Again this is nothing but 108 picofarad. சரி, அப்போ சார்ஜ் எப்படி இருக்கும், சார்ஜ் வந்து அப்போ இதில் வந்து மாறும். இப்போ சார்ஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ சார்ஜ் வந்து Q dash, that is equal to capacitance C is equal to Q by V, Q is equal to CV தானே. இப்போ C dash V, C dash எவ்வளோ 108 × 10⁻⁻12 into voltage வந்து 100. ஸோ அதனால் 108 × 10⁻⁻10 கூலும். ஸோ இது மாதிரி வரும். இது வந்து என்னது, வோல்டேஜ் சப்ளை இருக்கும் பொழுது. இப்போ சப்ளை டிஸ்கனெக்டட், இது பி பார்ட்டு. சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்மை, இல்லைன்னா தியரியில் போய் பார்த்துட்டு வாங்க. அதை சப்ளை டிஸ்கனெக்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ளை டிஸ்கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ பொட்டென்ஷியல் என்ன ஆகும். இப்போ இது சப்ளை டிஸ்கனெக்ட் ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, சார்ஜ் இருக்குல்ல, சார்ஜ் இது சேமாக இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் என்ன சார்ஜ் இருக்கோ அதே தான் இருக்கும். சரி, கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சேம் எவ்வளோ 108 × 10⁻⁻12 தான். அதே மாதிரி சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா 18 × 10⁻⁻10 கூலும் தான். சரி, இப்போ யார் மாறுவா, பொட்டென்ஷியல் மாறும். பொட்டென்ஷியல் எப்படி மாறும், வி டேஷ். வி டேஷ் வந்து ஏற்கனவே இருக்கிற பொட்டென்ஷியல் இருக்குல்ல, வி டிவைடட் பை கே. இதுவும் நம்ம தியரியில் சொல்லியிருக்கோம், இது பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ 100 / 6. அப்போ என்ன வரும் 16.6 வோல்ட். ஸோ இதுதான் சேஞ்சஸ். இல்லை கவனிங்க, தெளிவாக போட்டிருக்கோம். நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள், அதே போல் சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகிட்டால் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அடுத்த சம், a 12 microfarad capacitor is connected to 50 volt battery. How much electrostatic energy is stored in the capacitor? ரொம்ப எளிமையான ஒரு ப்ராப்ளம் இல்லையா. எனர்ஜி கெப்பாசிட்டர் stored U is equal to half, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஃபார்முலா CV². இதில் இதுதான் V, இது யார், இதுதான் C. இதுலேயும் பிக்கோவா நம்ம ஏதாவது மாற்றி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாம் சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் மைக்ரோன்னு நிறைய இடத்துல டைப் பண்ணியிருக்காங்க அதனால். ஸோ இப்போ half into this one 12 into 10 to the power of minus 2 into 50 square. ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து
5 5 25 கரெக்டா? ஒரு புரிதலுக்காக நான் எழுதிக்கிறேன். 10 to the power of minus 12 into 5 5 25 0. அப்போ இது என்ன ஆகும்? இது வந்து 6 ஆல் அடிக்கலாம். இது என்ன ஆகிடும்? 25 into 10 to the power of 2. எல்லாருக்காகவும் நான் சொல்லலை, சில பேருக்கு இது தேவை, அதனால சொல்கிறேன். சரி, இப்போ 6 25 எவ்வளோ? 150. ஸோ அப்போ 150 into 10 to the power of minus 12 into 10 to the power of 2. அப்போ இது என்ன ஆகும்? 150 into 10 to the power of minus 10. கரெக்டா? இல்லாட்டினா 1.5 into 10 to the power of minus 8. இது எனர்ஜிங்கிறதுனால ஜூல்னு போட்டுங்க. அவ்வளோதான். ஸோ 11th sum, 600 microfarad. This is also I think picofarad. A 600 picofarad capacitor is charged by a 200 volt supply. It is then disconnected from the supply and is connected to another uncharged 600 microfarad capacitor. How much electrostatic energy is lost in this process அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 600 picofarad 200 volt சப்ளையோட கனெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? சரி, இப்போ இங்கே என்ன கொடுக்குறோங்கன்னா C1 அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு 600 picofaradன்னு எடுத்துப்போம். அதில் கொடுக்குற வோல்டேஜ் வந்து V1 எடுத்துக்கிறேன், 200 volt. சரி, இந்த சைடு பாருங்கள் C2 அப்படின்னு இன்னொரு கெப்பாசிட்டர், அதோடைய இதுவும் பிக்கோஃபேரட் தான். ஸோ அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து 600 picofarad. V2 அது கொடுக்குறது அன்சார்ஜ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் இது 0. சரி, இப்போ வந்து how much electrostatic energy lost அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது இனிஷியல் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது C1 கெப்பாசிட்டரை V1 பொட்டென்ஷியலில் கனெக்ட் பண்ணும் பொழுது ஸோ half C1 V1 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? ஸோ half into C1 எவ்வளோ? 600 picofarad. 600 into 10 to the power of minus 12 into 200 square. 200 square. நான் எல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எழுதிட்டுருக்கிறேன், அதை கவனிங்க. ஸோ 6 into 10 to the power of 2 into 10 to the power of minus 12 into 2 into 10 to the power of 2 போட்டால் 2 into 10 to the power of 4 into 10 to the power of 4னு வந்துடும். 10 to the power of 4. ஸோ இதை வந்து 3 ஆல் அடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா இது ஒரு 3 3 12. கரெக்டாக? ஸோ அப்போ 12 into 10 to the power of இது ஒரு 4, இது ஒரு 2, 6 போயிட்டுனா minus 6. ஓகே, இது வந்து எனர்ஜி அப்படிங்கிறதுனால ஜூல் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் இனிஷியல் எனர்ஜி. இப்போ இது என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை கொண்டு போய் C2 கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறீங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குன்னு வச்சிங்களா, ஒரு கண்டக்டர் இருக்குது, அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் 600 மைக்ரோஃபேரட்னு வச்சிங்க. பிக்கோஃபேரட். ஓகே, இதை கொண்டு போய் இன்னொன்றோட கனெக்ட் பண்ணுறீங்க, அதுவும் 600 picofarad. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 200 volt இருக்குது. இதுக்கு பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து ஹையர் பொட்டென்ஷியலாக இருக்குது இல்லையா, ஹையர் பொட்டென்ஷியலாக இருக்குது, இது வந்து லோயர் பொட்டென்ஷியலாக இருக்குது. ஸோ எதனால தான் நான் கெப்பாசிட்டர் சிம்பிள் போடாமல் இந்த மாதிரி சொல்லித்தரேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. ஏன்னா அதில் நீங்கள் சீரிஸ் பேரலல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. அதனால் இதை ஒரு வயரோட கனெக்ட் பண்ணால் இது ஹையர் பொட்டென்ஷியல். ஸோ பொட்டென்ஷியல் இந்த சார்ஜ் எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோயர் பொட்டென்ஷியல் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும் ரெண்டுமே வந்து ஒரு காமன் பொட்டென்ஷியலுக்கு வரும் இல்லையா. காமன் பொட்டென்ஷியல் வின்னு வச்சுங்க, அந்த காமன் பொட்டென்ஷியல் வரும். ஓகே, ஸோ அந்த காமன் பொட்டென்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வி காமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், எல்லாமே டோட்டல். ஸோ அப்போ டோட்டல் சார்ஜ் எப்படி எழுதலாம்? இதில் உள்ள சார்ஜ் Q1 ப்ளஸ் இதில் உள்ள சார்ஜ் Q2ன்னு எடுத்துங்க. கெப்பாசிட்டன்ஸ் என்ன? C1 ப்ளஸ் C2. ஸோ அப்போ V காமன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா Q1 எப்படி எழுதலாம்? C1 V1 ப்ளஸ் C2 V2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. ஓகே, இதுதான் காமன். ஸோ அப்போ காமன் பொட்டென்ஷியல் எவ்வளோ அப்படின்னா சின்னு போட்டுக்கிறேன். காமன் பொட்டென்ஷியல் எவ்வளோ? 600 picofarad இல்லையா, இன்ட்டு 10 to the power of minus 12 இன்ட்டு 200
plus இது ஒரு 600 picofarad into 10 to the power of minus 12 into 0. ஏன்னா அதில் ஒன்றும் இல்லை V2. இது புரியறது ஆனால் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து 600 plus 600 into 10 to the power of minus 12. ஸோ காமன் பொட்டன்ஷியல் இப்போ எவ்வளோ வரும் இங்கே பாருங்கள், இது 0 ஆகிட்டு, இதை விட்டுருங்க. இது வந்து 2 6 12. ஓகே, ஸோ அப்போ இது என்ன கிடைக்கும், சிம்பிளிஃபை பண்ணுவோமா பாருங்கள். 6 into 10 to the power of 2 into 10 to the power of minus 12 into 2 into 10 to the power of 2 divided by இது என்ன ஆகும், இது வந்து 1200. ஸோ 12 into 10 to the power of 2ன்னு வந்துடும் into 10 to the power of minus 2 12. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த 12 கேன்சல் ஆகிடும், இந்த 12 கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 12 கேன்சல் ஆகிடும். ஸோ 10 to the power of 2 தான் கிடைக்கும். 10 to the power of 2ன்னா என்ன, 100 volt. ஓகே, ஸோ ஃபைனலாக 100 volt. This one is the common potential of these two capacitor. ஓகே, ஸோ இப்போ நான் ஏன் காமன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஃபைனல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபைனல் எனர்ஜிங்கிறது என்னது, half into C கிடையாது, C1 கிடையாது, C1 plus C2 into V2. ஏன்னா ரெண்டு கெப்பாசிட்டியும் சேர்த்தாச்சு, அது ரெண்டுத்துக்குள்ள காமன் பொட்டன்ஷியலால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ half into 600 plus 600 into 10 to the power of minus 12 into 200 100 இல்லையா காமன் பொட்டன்ஷியல். ஸோ 100 கரெக்டாக, ஸ்கொயர் இது கரெக்டாக. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணியே காட்டுறேன் நான். இது 1200 அப்படின்னா 12 into 10 to the power of 2ன்னு போட்டுக்கலாம், into 10 to the power of minus 2 into 10 to the power of 2 வந்து ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வந்துடும். அப்போ இது 6ன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், இது 6 போயிடுச்சுன்னா 6 into 10 to the power of minus 6 ஜூல், அவ்வளோதான். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, லாஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் லாஸ் நடந்துருக்கிறதுனால. அதனால் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போட போகிறோம். எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ எனர்ஜி லாஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா, del U is equal to U initial மைனஸ் இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் U final. U initial எவ்வளோ, 12 into 10 to the power of minus 6 minus 6 into 10 to the power of minus 6. அப்போ என்ன கிடைக்கும், 6 into 10 to the power of minus 6 joule. So this is the answer for this question. Thank you students.